மியூசிக்ல வாசிக்கிறாங்க. வரை வருக குறி எந்திரிச்சு போகையா நீங்க அப்புறம் வாங்கயா. குறியவர்களின் சார்பாகவும் தொண்டை நாட்டின் சார்பாகவும் இந்த மாதவராயன் பட்டி கிராம அன்புடங்களின் சார்பாக மற்றும் சுற்றுவட்டார ரசிகர்களின் சார்பாகவும் உங்களை நான் வருக வருக அப்படின்னு நான் வரவேற்பு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன பேசுறீங்க? காவலிலே வாலியா அல்லது காவாலியா? அருமையான ஒரு பேச்சு. அன்று வாலி என்பவரை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால் வாலியின் முன்னால் எவன் போய் போர் செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றானோ எதிரினுடைய பாதி பலம் இந்த வாலிக்கு வந்துருமா. அந்த எதிரினுடைய பாதி பலம் வாலிக்கு வந்துருமா. அதுலயும் பாருங்களேன், ஜெயமாதவன் என்று சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகன் மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணு மறுபெயர் என்ன தெரியுமா? மாதவன். அப்போ என்ன பண்றாரு, எது போய் ராமன் ஒளிஞ்சு நின்று பானத்தை தொடுக்கிறார். ஒவ்வொரு பானத்தையும் வாலி பிடித்துக் கொண்டார். கடைசியிலே ராமபானத்தை விடுகிறார் வாலியை கொள்வதற்காக. அந்த ராமபானத்தை இறுக்கி பிடிச்சு பார்க்கிறேன், அது ராமபானம். என்னடா இது ராமபானம்? ராமன் கையில தானே இருக்கு. இது எவன்டா விடுறது? என்னை ஒளிந்திருந்து எய்து கொண்டிருப்பவன் யார்? வாழா நேரா அப்படின்னு சொன்ன உடனே ராமன், நான் தானடா வாலி, உன்னை அம்பு எய்தவன் அப்படிதான் சொல்றான். சண்டாளா ராமா, 10 அவதார கதாநாயகன் நீ, அப்பேற்பட்ட ஒரு கடவுளே நீனே என்னைய மறைஞ்சிருந்து நீ அடிக்கிறியே, உன்னையாட்ட ஒரு கோளை எவனுமே இல்லடா. அங்கே வாலி கூறுங்க. ஏன் அந்த வாலி கூறும் பொழுது அப்பதான் சொல்ற, நீ விட்ட ராமபானம் என்னை துளைக்கவில்லை, நீ தோத்து விட்டாய், நான் ஜெயித்து விட்டேனடா ராமா. ஆனால் உன்னுடைய பானம் தோற்கக்கூடாது என்பதற்காக தன்னை குத்திக் கொண்டு இறந்தானே. அங்கே ஒளிஞ்சு நின்று பானம் தொடுத்ததும் ராமன். அதே ராமன் ஜெயமாதவனாக இருந்து வெள்ளச்சாமிக்கு அறிவு என்ற பானத்தை அங்கிருந்து விட்டுக் கொண்டிருக்கிறீரே, நீங்களும் ஒளிந்து கொண்டு அந்த ராமனை போல் நீங்கள் செய்வது சரியா? பாருங்கள், உங்களது உரையை துவக்குங்கள். துவக்கலாம், தப்பு இல்ல. முதல்ல உங்கள் மீது உள்ள குற்றத்தை முதல்ல நீங்க தவிர்க்கணுமா இல்லையா? என்ன குற்றம்? வந்தாரை வரவேற்பது, வந்தாரை வாழ வைப்பது தமிழ் பண்பாடு. அபச்சாரம் சீதாரம் கூட உபச்சாரம் பண்ணணும். வந்தாரை வாங்க அப்படின்னு நினைக்கணும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களை வாங்க வாங்கன்னு வரவேற்பு மட்டும் நினைக்காதீங்கன்னா நீங்க தமிழரா இல்ல வடநாட்டுல வந்திருக்கீங்களா? முதல்ல பண்பாடு. நான் யாரு சொல்றேன்? என் பேர் நாரதவரிசி, எங்க அப்பா வருமா தாய் கலைவாணி. உங்க பேர் என்ன? வீரதேவன். உங்க அப்பா பேரு நம்பி. உங்க அம்மா பேரு அங்கே வந்திருக்குது காவலுக்கு. ஒரு பக்கம் அப்படி இருக்கணும். வரக்கூடிய ஒரு காவலாளியா அல்லது காவலில் வாழியா பெரிய நக்கீரர் பேரே என்ன உங்க மனசுல அப்படியே குற்றம், எப்படி நம்மள வாழின்னு சொல்லலாம் அவரு அப்படின்னு. முதல்ல பப்புனோட வேலை என்ன தெரியுமா? பப்புனோட வேலை என்ன? எதுக்கு முதல்ல இந்த நாடகம் பப்புனு எதுக்கு? அதனால உங்களுக்கு கையில கயிறு ஒட்டி விடணும், வீணையை கட்டி விடணும். நாங்க வெளியே போனா துணைக்கு வரணும்யா. அது மாதிரி சில பல வேலைகள் பாக்குறதா பார்க்கணும். முதல்ல நகைச்சுவை அந்த வேலையை மட்டும் நீ பார்க்கணும். உனக்கு எதுக்கு தேவையான புராண பேசுற வேலை அப்படின்னு மத்த பப்புறம் நான் கேட்பேன். ஆனா வெள்ளச்சாமி கேட்க மாட்டேன். உங்களை கேட்க மாட்டாங்க. ஏன்னா எத்தனை நாரதர் எத்தனை ராஜபாட்ட சரிக்கு சமமானு பேய் ஜெயிச்சவர் வெள்ளச்சாமி. அதை எந்த மாட்டு கருத்தும் இல்ல. ஏன்னா அதே ஒரு வள்ளுவர் சொல்றாரு, காரண முயலை தம்பில் வேடம் விளைத்தல் வேலேந்தல் இனிது. என்ன அர்த்தம்? ஒரு முயல் வேட்டையுமே முயலை ஜெயிக்கிற பெரிய விஷயம் இல்ல. எதுவுமே தெரியாத கேள்வி பாட்டுது. ஆனா ஒரு யானை வேட்டைக்கு போய் யானையை எதிர்த்து நின்றாவே வெட்டிட்டேன். ஏன் சொல்றேன்? வெள்ளச்சாமி நான் பேசி தோத்து போனா கூட எனக்கு வெட்டிட்டேன். ஆனா ஒருவேளை வெள்ளச்சாமி ஜெயவான தோத்து போயிட்டான்னா இவன் 50 வருஷம் நடிக்கிறான், சின்ன பையன் பேச முடியல, இவெல்லாம் எதுக்குதான் பாப்புன்னு போடுறான்னு தெரியல அப்படின்ற அவச்சொல்லுக்கு ஆளாக இருக்கு. அதனால நீங்க பேசலாமா வேணாமன்றதோட பரிசீலனை பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். எப்படி கத்தி எடுத்து குத்தி போட்டு காயமே இல்லையா? ஏன் உங்களுடைய அனுபவத்தின் மீது உங்க தொழில் மீது யாருக்கு என்ற மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா நீங்க நிறைய பேர் சொல்லலாம், என்ன வெள்ளச்சாமி ஆடல, ஒரு நேரத்துல உடம்பு முழுக்க கரண்ட் வச்சு ஆடி, ஆமா அந்த கரண்ட் சாக்கு எடுத்து உயிருக்கு போற நிலைமை வந்தா கூட மீண்டும் அதே வேலையை பண்ண ஒரு வெள்ளச்சாமி தொழில கொஞ்சம் கூட மதிக்காம அவர் இன்னைக்கு இருந்தது இல்லை. ஆனா என்ன போட்டு வேஸ்ட்
பேச மறந்துறாரு. ஒருவேளை உனக்கு புராணம் பேச ஆசை இருந்துச்சுன்னா ராஜபாட்டு போடுற இல்லையா, ராஜபாட்டு போட்டு வந்து பேச வேண்டியதானே. அந்த வேகத்தை என்ன சொல்லவே சொல்ல. ஏப்பா ராஜபாட்டு இடையில போட்டியப்பா? அது சோம்பேறியான வேகம். ஏய் அப்படின்னா சகல வெங்கடேஷ் வந்திருக்காப்ல, அப்ப ஒரு சோம்பேறி இருக்கீங்க நீ. ஏய் கதையின் நாயகனே அவதானையா. உங்க பேச்செல்லாம் கேட்டு 2-3 ஊர்ல ராஜபாட்டு போட்டு விட்டு வெறும் சோழா பாட்டுலாம் ஆட்டுக்குட்டி மாடு இதை பார்த்து தாயா நான் பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு புள்ள நாடகம் பார்க்கல. இருந்தானே சாமி பார்க்கும்ல நடிக்க வேண்டியதானே. சாமியா பேசுது. அதெல்லாம் விடு. ஒரு முந்தானே நாங்க போன ஊர்ல நாரதர் வரப்ப 2 பேரும் தான். என்ன சொல்றது? அது உங்க தலை. இன்னைக்கு அப்படி இல்ல. இன்னைக்கு ராஜநடிகர் வெங்கடேஷ் வர்ற வரைக்கும் எல்லாரும் அமைந்திருப்பாங்க, பிரச்சனை இல்ல. ஆனா விஷயம் குற்றம் எனக்கு புரியல. அப்ப வாலி பண்ணது சரி, ராமர் பண்ணது ராமர் மறைஞ்சிருந்து அம்பைதார் அப்படின்னு நீங்க குற்றம் சொல்லியிருக்கீங்க. அப்படியா? பேசி பாப்போமா? பின்வாங்க மாட்டீங்க. சரித்திரத்திலும் கிடையாது. சரி ஒரு விஷயம் சொன்னீங்க, வாலி முன்னாடி யார் நின்னாலும் வீரத்துல பாதி யாருக்கு வந்துடும். அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா வாலியுடைய அப்பா யாருன்னா விஸ்வநாதன்ற ஒரு வானர படை தளபதி. ஆதி முதல்ல போயிருக்கணும். அப்புறம் தான் ஏன்று தெரிஞ்சாக்க பேச முடியும். அப்ப என்ன பண்றாங்க, தளபதி இல்லையா காட்டுக்கு வேட்டாட போறேன். வேட்டாடும் களைப்பு ஏற்பட்டுருது. பக்கத்துல பார்த்தா ஒரு பழைய கிணறு ஒண்ணு இருக்கு. கிணத்துக்கு தண்ணி குடிக்காம எட்டி பாக்குறேன். இப்ப தண்ணி கிடக்கு கிணத்துக்குள்ள. எட்டி பார்த்தா என்ன தெரியும்? கிணத்துக்குள்ளேயே தண்ணி கிடக்கல. எவனும் தவறு இதுல போட்டிருப்பேன். சில பேர் என்ன இருக்காங்க, வண்டி குதிரை பெட்ரோலையே சரக்கு அணைச்சு குடிச்சு போட்டு வாந்தி எடுத்து கிடந்தாங்க. கதையை பேச்சு சரி இருக்கட்டும். இப்ப உள்ள தண்ணி இருக்கு. போய் நான் எடுத்து உள்ள போய் எட்டி பாக்குறேன். எட்டி பார்த்தா என்ன தெரியும்? தன்னுடைய பிம்பம். முட்டா குரங்கு. அறிய வேணா, சோறு தானே திங்கிற நீ எல்லாம். இந்த குரங்குங்க திட்டியா வஜனம் பேசியா? நம்ம யாரை பத்தி பேசுறோம்? வாலி. வாலி அப்பா. வாலி குரங்குனா அப்பா யாரு? யாரு? குரங்கு தானே. இந்த அறிவிட்ட குரங்கு கொஞ்சம் அறிய வேணா. உள்ள எட்டி பாக்குறேன், தன்னுடைய பிம்பம் தெரியுது. இவன் என்ன நினைக்கிறான், அப்ப நம்மள மாதிரி இன்னொரு குரங்கு உள்ள இருக்கு போல அப்படின்னு. அறிவிட்ட குரங்கு வயசாயிடுச்சே வீட்டுல படுத்து கிடந்தா சும்மா தெரிஞ்சு அலைஞ்சிட்டு என்ன சொல்லிட்டு உண்மையே நான் பேச போறேன். கதை இல்லையா? அப்ப கையை ராமாயணம் உங்கள்ட்ட பேசுறப்ப ரொம்ப சூதானமா பேசணும். கொஞ்சம் கூட கதை மாறுபடுத்த நீங்க என்னை பிடிச்சிருக்கீங்க. அந்த கை தானே இந்த பாடுபடுத்து. ரொம்ப வினயமா சொல்லணும். காரணம் என்ன? எட்டி பாக்குறேன், தண்ணீர் இருக்கு, பிம்பம் தெரியும். ஒரு படை தளபதிக்கு அந்த அறிவு வேணாமா? அறிவிட்ட குரங்கு. கொஞ்சம் கூட புத்தி இல்ல, வயசாயிருச்சுல. ஒரு மஜன் வேணாம்னு இங்கிட்டே வா. கதையை தானே சொல்றேன். நல்ல கதை. என்ன அப்படி நினைச்சுக்கிட்டு அதோட சண்டை வரது உள்ள குதிச்சான். அது ஒரு முடிவு நட்டு சாவும். அந்த கிணத்துல இவன் விழுந்தாலும் அவன் பெண்ணா மாறிடுவான். இவன் உள்ள விழுந்த ஆண் பெண்ணா மாறி வர்றான். பெண்ணா மாறி வெளியே வரும் பொழுது தேவர தலைவன் தேவேந்திர வர்றான். அந்த வழியா பாக்குறேன், ஆசைப்படுறேன், கூடுறேன். அதனால பிறந்தவன் யாரு? அவன் தான் வாலி. அது வரைக்கும் இந்திரனுக்கு பிள்ளை இல்லை. தனக்கு பிறந்த முத பிள்ளை வாலியை பார்த்தோன்னே மகிழ்ச்சி தாங்க முடியல. ரெண்டே தான் கழுத்துல போட்டு மாலை எடுத்து அவன் கழுத்துல போட்டேன். வரம் கொடுக்குறேன், உன் முன்பாக எவன் வந்து நின்னாலும் வீரத்துல பாதி உனக்கு வந்துடும் அப்படின்ற வார்த்தை கொடுத்து போறேன். அதனாலதான் வாலிக்கு யாரு போய் முன்னாடி நின்னாலும் வீரத்துல பாதி வாலி கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்திரன் போயிட்டா, அப்புறம் மறுபடியும் சூரியன் வந்தேன், அவன் கூடுறேன். அதனால பிறந்தவன் சுக்ரீவன். இதுல என்ன விஷயம்னா, வாலி முன்னாடி யாருக்கு நின்னாலும் வீரத்துல பாதி வந்துடும். அப்படி இருக்கும் பொழுது ராமர் வரைந்திருந்து கொன்றாரே தவறு தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது தவறு கிடையாது. ஏன்னா ஒருவேளை வாலி தப்பே பண்ணாம இருந்து ராமர் கொண்டிருந்தாருன்னா நீங்க சொல்ற மாதிரி அது சரிதான். ராமாயணம் படிச்சிருக்கேன், இல்ல முதல் நாள் பக்கத்து மட்டும் படிச்சு வந்தீங்களா? உங்களுக்கு கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்க நிறைய படிச்சு வரேன். நிறைய படிச்சிருக்க நீங்க இப்படி பேசுறப்ப கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இப்ப வாலிக்கு ஒரு மனைவி இருந்தா, அவ யாரு? தாரை. சுக்ரீவனுக்கு ஒரு மனைவி இருந்தா, யாரு? அவதான் ரூமை. இப்ப தம்பி மேல கோவிச்சுக்கிட்டு சுக்ரீவன் அடிச்சு வரட்டிட்டா வாலி. தம்பி முன்னாடி நீ ஒரு ஒழுங்கா, நீயே ஒரு தம்பி எடுத்து தம்பி முன்னாடி நீ சேர்த்து வச்சிருக்க. நீ எல்லாம் ஊருக்கு புத்தி சொல்றீங்க, வெக்கமா இல்ல? உன்னைய பத்தி கேட்டாத எல்லாரும் அப்படி சொல்றாங்க. என்னைய தப்பா நினைச்சுட்டு போறாங்க. உங்களை யாருக்கு சொல்ல போற? வாலிங்க என் பக்கம் திருப்பி என்னையவே நீ குற்றம் சொல்ற. கதையை உங்கள்கிட்ட சொல்றேன். தம்பி கொண்டாட்டிய நான் எங்க வச்சிருக்கேன். உன்னை யாரு? நீ வாலி இல்லையா கதையில? வாலியுடைய தம்பி சுக்ரீவன் இருக்கல. அதே பேசியா ஊர்ல வெள்ளக்காமி இப்பேற்பட்ட அயோக்கியனான அவங்க தம்பி கொண்டாட்டியனா தாயார் நினைக்கிறேன். உன்னை யாரையா சொல்றா? வாலியை சொல்றேன். நாடக உலகத்துல வந்து வெள்ளச்சாமி யாரு கேட்டு பாரியா? நாடக உலகத்திலே ஒரு அரிச்சந்திரன் வெள்ளச்சாமி தான். சத்தியமா? சத்தியமா. சரி, கதைக்கு வந்துருவோம். அப்ப என்ன காரணம்? அப்பதான் ராமர் சொல்றாரு, நீ வாலி சொல்றேன்,
நீ மட்டும் ஒரு வாக்கு சொல்லியிருந்தேன்னா உன் மனைவி சீதையை கொண்டா உன் காலில் போட்டு பண்ண ராமா இதை எதுக்கா மறந்துட்டு கொண்ட அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல இவன் செய்த தவறு, அந்த தவறுக்காக சரியா ராமர் அப்படி கொள்ளல. ராமர் அப்படி கொள்ளலைன்னா வேற யாரு கொண்டு இருக்க முடியும்? சிவன் கொண்டு இருக்க முடியுமா? விநாயகர் கொண்டு இருக்க முடியுமா? முருகன் கொண்டு இருக்க முடியுமா? ஐயப்பன் கொண்டு இருக்க முடியுமா? யார் கொண்டு இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ராமர் மட்டும்தான் அழித்தாக வேண்டும் வாடிய. அதனால அதுக்கு ராமர் பிரயோஜனம் தெரிவித்தார். என்ன சாப விமோசனம்? எப்படி இந்த பிறவிலே வாடி ஒரு சாவுக்கு நான் காரணமாகணும், அதே போல அடுத்த பிறவிலே ஏன் சாவுக்கு நீங்க காரணமா இருப்ப. அதனாலதான் அடுத்த பிறவிலே வாடி ஜரண்ட வேடனா பிறக்க, ராமர் கிருஷ்ணனா பிறக்க, எல்லா அவதாரமும் முடிச்சுட்டு போய் காட்டுல தூங்குறப்ப அம்பு விட்டு யார் கொண்டா? வாலிதான். ஜரண்ட அந்த வாலிதானே ராமரை கொண்டது கிருஷ்ணன. எப்படி தப்புன்ற? என்னைய மண்டே ஆடுற? அப்ப நீ சொன்ன மாதிரி வாடியை கொண்டு தவறு கிடையாது, சரிதான். எடுத்து பேசுறீங்களா? அருமையான பேச்சு, பெருமையான. உண்மையிலே நீங்க எல்லாம் இப்ப நிறைய படிச்சுக்கிட்டு எல்லாருமே வந்துட்டீங்க. காரணம் என்னன்னா, நீங்கள் படித்ததை உங்களிடம் பேசும் பொழுது நான் மறந்தது கூட எனக்கு ஞாபகம் வந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, எந்த இடத்துல புதையல் இருக்கோ அந்த இடத்துல நோண்டினா தானே புதையல் கிடக்கும். கண்ட இடமெல்லாம் போய் நோண்டிக்கிட்டா வெறும் மண்ணும் வச்சிருக்கா. அருமையான பேச்சு பேச்சுக்கிட்டிய. கோமாளி போடுறவங்கெல்லாம் உங்களுக்கு குண்டிகள் அப்படி உங்களை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு தகுதி இருக்காங்க. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னா மாதா பெத்த தாய். ஏன் அவன் கழி விடுறதுல தப்பு இல்லையே. பிதா அப்பே மனிதன் கழி விடுறத பத்தி தப்பு இல்லையே. குருநாதன் விவரம் தெரியாதப்ப கழிவு விடுறதுல தப்பு இல்லையே. உங்களை கழிவு விட்டதே நான் தான். உங்களை ஏங்க சொல்றீங்க? அப்படி கதையில வாடி எங்க பிரம்மனுடைய தலையை ஒத்த தலையை கிள்ளி எடுத்துக்கிட்டாரு சிவபெருமான். அவருடைய கைய கவி கிடிச்சு தலை. அப்ப நீர் காப்பாத்தினியோ? நீ காப்பாத்தினியா? இல்ல பக்கத்துல யமதர்மன் இருந்தானே அவன் வந்து காப்பாத்தினானா? இல்ல சித்திரகுப்தி இருந்தானே அவன் காப்பாத்தினானா? காப்பாத்தலையே. ஆனால் சிவனுடைய கையை காப்பாத்தினது எது தெரியுமா? இந்த கோமாளி வேஷம். நந்தவனத்திலோராண்டி அவன் 6 மாசமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. அவன் கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி. இந்த கோமாளி வேஷம் போட்டு இந்த பாட்டை பாடி ஆனோடனே தேவலோகமே சிரித்ததாம். அப்ப பாருங்களேன், சிவனுடைய கையை கட்டியிருந்த தலையும் சிரிச்சு பொத்துனு கீழே வந்திருக்கு. அப்ப சிவனுடைய கையவே காப்பாத்துறத இந்த கோமாளி வேஷம், இந்த நாகர் வேஷம் இல்லடி. நல்லா தெரிஞ்சு வேஷம் போட்டது யாரு? போச்சு. வீட்டுல பொறுத்து கிடந்தா உனக்கு என்ன அந்த வார்த்தையிலே உனக்கு என்ன பிரச்சனை? ஜெயமாதவா வெள்ளச்சாமிக்கு சுக்கிர திசை இன்னும் 15 வருஷம் இருக்கு. ஆமா, இப்ப நாடகம் அடிக்கிறோம். நீ சோசியல் பார்த்துட்டு இருக்க. வெள்ளச்சாமி சுக்கிர திசை இன்னும் 15 வருஷத்துக்கு என்னுடைய சுறுசுறுப்பு இருக்கும் வரையிலே நான் நின்று கொண்டுதான் இருப்பேன். நீங்க சொன்ன வயசாகி போச்சு படத்துல ஒரு பனைமரத்துல ஒரு பட்டை மட்டை தொங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பட்டை மட்டை தொங்கிக்கிட்டு காத்து அடிச்சு டப்ப 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 டப்பன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடி காத்துல இன்னொரு பச்சை மட்டை அப்படி பேசாம இருக்கு. குருத்து என்ன தெரியுமா பண்ணுது? உனக்கு தான் வயசாயிருச்சு இல்ல, ஏன் டொப்பு டொப்புன்னு அடிச்சுக்கிட்டு கிடக்குற? காலை பொழுதுகிட்டு கிடக்க டொப்புன்னு கீழே விழுந்தாங்க. உனக்கு தான் வயசாயிருச்சு. அப்ப அந்த நடுவில் உள்ள பச்சை மட்டை சொல்லிச்சான், குருத்தே குருத்தே இப்படி வயசாகி போச்சு தொங்குதுன்னு சொல்றிய, என்னையும் நீ அப்படித்தானே சொல்லுவ. அப்பதான் உள்ளுக்கு உள்ள குருத்து ஒண்ணு சொல்லிச்சா. 2வது குருத்து தொங்கும் பொழுது அப்பதான் உங்களுக்கு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மட்டை எப்படி தொங்குச்சோ இந்த சிரிக்கிற குருத்தும் ஒரு 2 வருஷத்துல எதுவும் காலம். அதனே சிரிக்கிற குருத்து நானா சிரிக்கிற மாதிரி தானே. அப்ப அந்த மட்டையை கால குழந்தைகள் தொங்கும் பொழுது இன்னொரு குருத்து பார்த்து சிரிக்குமா? இதே ஜெயமாதன் அவர்களே, இந்த பேச்சு பேச்சுகளே, நீங்கள் கருங்குளத்திலே பரணாட்சி அம்மனுடைய வாசலிலே உங்க அரங்கேற்றத்துக்கு என்னைய தான் பப்பன் கொடுத்தாரு அப்ப எங்க மாமே. அப்ப எனக்கு யார் மாமா நாரதர்? இந்த என் மாப்பிள்ள தட்டியில இப்படி குத்திக்கிட்டு உட்கார்ந்து இருக்காரு. இந்த பையன்லாம் எனக்கு நாரதர் போட்டு நான் என்னத்தையா பேச போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைசியில முகமெல்லாம் கழுவி விட்டு, வெள்ளச்சாமி உன்னுடைய கையால் நீ தொட்டு பொட்டு வைக்கணும்யான்னு சொன்னோன்னா என் மனசே இறங்கி போச்சு. அப்போ நான் கும்பிடுகின்ற காளிகா தேவியை வேண்டி
நான் தொட்டு வச்ச பொட்டு இன்றைக்கு தமிழகத்தையே கலக்கி கொண்டிருக்கின்றாய் ஜெயமாலவா. இன்னும் உன்னுடைய தொழில் ஈடோடி வாழ்க. இன்னமும் நீ இந்த நாடகத்தில் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னு மனதார ஆசைப்படுகிறேன். ஆசைப்படுறதுக்கு அப்படியா அப்படிங்கிறதுக்காக தீர்த்தின மட்டையிலேயே வெட்டி பார்ப்போம்னு நீ படம் பார்த்துக்கிட்டு இருக்க. பார்த்துக்கங்க, மலிக்கு போயிருவேன். அப்படி இல்லை, உள்ள வந்தீங்கன்னா உங்களை வந்து நான் தெய்வமா மதிக்கிறேன். சொன்ன மாதிரி இந்த குருவுக்கு இணையான ஒருத்தர். ஆனா வெளியில வந்துட்டா வெள்ளத்தன்மை விட்டு வைக்கணும் அவசியம் இல்லையா? அதனாலதான் கிழக்கு போறாங்க. நீயோ அப்படி சொல்ல மாட்டேன், உங்களுடைய திறமையை நான் பரிசோதனை பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு பெரிய மகாபாரதத்திலேயே பீமனாகப்பட்டவன் 1000 யானை பலம் கொண்ட. எத்தனை யானை? நீங்க தூங்குறீங்களா? முடிச்சிருக்கீங்க. 1000 யானை? 3000 யானை பலம் கொண்ட. 2500 யானை. எத்தனை யானை பலம்யா? அது தெரியும். 16000 யானை பலம் கொண்டவர். மொத்தம் 5 பேர். துரியோதனன் இல்ல, நீங்க படிச்சிருக்கீங்களா என்னன்னு ஒரு டெஸ்ட். இதுக்கு நீ ஆமா போட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு புடி பாருங்களேன். அப்பேற்பட்ட ஒருத்தன் சபகந்தி மலரை பறிப்பதற்காக ஒத்தையடி பாதையில போய்கிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்ணுது, ஒரு கிழட்டு குரங்கு வாழை தூக்கி போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கு. அதான் பீமனுக்கு மண்டகனம் வந்து யாராவது வாழை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது கிழட்டு குரங்கு சொல்லிச்சா, நான் தாப்பா பீமா படுத்து கிடக்கேன். கிழட்டு குரங்கே, இப்பேற்பட்ட வீரன் வர்றேன், உன் வாழை தாண்டி நான் போக கூடாது, ஒழுங்கு மரியாதையா உன் வாழை தூக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பீமா, நீ பெரிய வீரன் தாண்டா, உன்னையால முடிஞ்சா என் வாழை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டு போறான். அப்பதான் இரு ஒன்னைய பிடிச்சி நிலையாடி அடிக்கிறேன்னு வாழை பிடிச்சி தூக்க முடியல. பீமனுக்கே ஒரு பயம். போனேன், கிழக்கு போற காலில் விழுந்தா, ஐயா நீ யாரையா, என்னாலேயே தூக்க முடியலையே, இவ்வளவு பெரிய வீரன் நீ யாரையான்னு கேட்கும் பொழுது நீயும் வாய்விற்கு புத்திரன், நீ நம்ம 2 பேரும் அண்ணன் தம்பிடா, என் பேரை மட்டும் சொல்லு, உன்னைய விட வீரன் சவுந்தி மலை இருக்காங்க, அங்கே காவல் காத்துக்கிட்டு இருக்கான், உன்னையால பறிக்க முடியாதுடா பீமா. ஆஞ்சநேயன் தம்பி பீமன் வந்திருக்கேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்றா, சவுந்தி மலரை அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. சென்றார், வாங்கிட்டு வாங்க. அப்ப பாருங்களேன், கிழட்டு குரங்கு பேச்ச கேட்டதுனாலதான் பீமனே ஜெயிச்சான். மறக்க முடியாது. அதனால என்ன வரம் கிடைச்சது தெரியல. அதுக்கு இது பதில் இல்லையே. என்ன வரம் வாங்கினான் பீமன் ஆஞ்சநேய பெருமாட்ட? சொல்றார், நீ வாய் புத்திரன, நானும் வாய் புத்திர, 2 பேருக்கு சரி சமமான பலம் அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் பீமன் சொல்றான், என் தம்பியுடைய தேர்கொடியில நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போதுதான் அப்ப அர்ஜுனுடைய தேர்கொடியிலே ஆஞ்சநேய பெருமான் அமர்ந்தார். போது முடிஞ்சிருச்சு. கிருஷ்ணராமன் இறங்கி போக சொல்றாரு, அர்ஜுனன் இறங்கி போறா. அடுத்த அர்ஜுனன் கண்ணபுரம் கீழே இறங்கி போறார். அதுக்கப்புறம் தேரில் இருந்து கொடியில் இருந்து ஆஞ்சநேய பலன் சென்ற பிறகு அந்த தேரே தீப்பிடி தேர்தல். அப்படி ஒரு சிறப்பு. இன்னொரு விஷயம் சொன்னீங்க, அதாவது அந்த தலையாகப்பட்டது கையை கவி கொண்ட பொழுது சிரிச்சு மகாவிஷ்ணு காப்பாத்தினார். அந்த சிறப்பு நடந்தது எந்த ஊர்ல தெரியுமா? அந்த சம்பவம் நடந்தது அது நீங்க தானே தேவலோகம், அங்கதானே நடந்துச்சு. ஆனா இருக்கிறது பூலோகத்துல தானே. இப்ப நீங்க விருந்தாடி வந்திருக்கீங்க. கோமாளி கூத்தாடி காப்பாத்திய அந்த ஆண்டவனுடைய ஸ்தலம் கூத்தாண்டவர் கோயில் இருக்கு. மிக சிறப்பு. நீங்க சிவனை தானே கும்பிடுறீங்க. இடத்துல சிவனும் சக்தியும் இடப்படத்தை கொடுத்தாரா இல்லையா? என்ன ரொம்ப எகத்தாலம் அடிக்கிறீ? என்ன பகுமானமா? சரி, பயப்பட வேணாம். எப்போதுமே தண்ணியை போட்டுட்டு புராணம் படிப்பேன். மறுபடியும் தண்ணியை போட்டா ஞாபகம் வருமா? எல்லா ஊர் மக்களுக்கும் தெரியும். வெள்ளச்சாமிக்கு வாங்கி கொடுத்தா நல்லா பேசுவான் அப்படின்னு ஊருக்காரங்க கேட்கறதுக்கு பதிலா எங்க மாமா சந்திரன் வாங்கி கையில தான் கொடுத்தாரு. ஊருக்கு நல்ல மனுஷன். சரி, பரவாயில்ல. இப்ப நெற்றியில நீங்க பட்டை அடிச்சிருக்கீங்க, யாருக்காக? வேணாமா? பதில் சொல்லியா? பட்டையே அடிச்சிருக்க? சத்தியமா கிடைக்கல. அடிச்சிருக்கீங்க. வாழைப்பழம் உட்காந்து இதெல்லாம் பறிச்சு மண்பானையை பதிச்சு எல்லாம் ஒன்னா உள்ள கொண்டு போய் கொட்டி விட்டு அது அழுகிறதுக்கு கொஞ்சம் யூரியாவை போட்டு ஆகா ஊரல் போட்டவே இருப்பான் பாரு விருதம். ஐயப்பன் கோயிலுக்கு குறிச்சாட்டு கூட அப்படி விருதம் இருக்க மாட்டாங்க. செத்த வீட்டுக்கு போக மாட்டேன், கட்டிட கொண்டாடிக்கிட்ட படுக்க மாட்டேன். ஏன் 27 நாள் செட்டு தூக்கி வச்சு எரிக்கும் பொழுது பட்டை அடியாதான் தீட்டா போயிருமா? இதை இருக்கா சொல்லிட்டு இருக்க? ஒரு பட்டையை அடிச்சுட்டு வந்து சத்தியமா அந்த பட்டை இல்லையா? நெத்தியில பட்டை போட்டிருக்கேன் சிவனுக்கு, அதை சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லியா?
நீ மொட்டை மொட்டையா பட்டைய போட்டு வந்திருக்கியா, பட்டைய போட்டு வந்திருக்கான்னா ஊரல் போட்டாலும் போன் பண்ணி சொல்லிவிட்டாங்க. அந்த பட்டை இல்லையா, முப்பட்டை சிவனுக்கு. இப்ப நான் நெற்றில நாமம் போட்டிருக்கேன், நான் பெருமாளை வணங்குறேன், நாமம் போட்டிருக்கேன். நீங்க சிவனை வணங்குறீங்க, பட்டை எடுத்துறீங்க. நீங்க அவசரப்படுற ஆளுங்க நிக்க வச்சு அடிக்கிறீங்க, சரி. நாங்க பொறுமையான ஆளுங்க படுக்க வச்சு அடிக்கிறோம். அது முடியல தானே பொதுக்கூடல் பிரச்சனை ஆச்சு. சரி விடுங்க, பட்டை அடிக்கிறீங்க யாருக்காக? சிவனுக்காக. இப்ப பட்டையும் நாமும் ஒன்னா சேர்ந்துச்சா? எங்க என்ன இருக்கிற மட்டையை சொல்லிக்கிற? அது அதிகம் சிவனும் ஒன்றானார்களே, அதிகம் சிவனும் ஒன்று அறியாத வாயில் மண்ணு எங்க ஒன்னானாங்க? அங்க குற்றாலத்துல. குற்றாலத்துல யாருனால? அகத்தியர். அப்படி சொல்லுங்க, அகத்தியராணி இப்படி சார்ந்த மண்ணு நம்ம இறுதியில் பிடி சாப்பிடு என்பதை உணர்த்துவதை காட்ட பெருமாள் ஆலயமாக இருந்ததை சிவன் ஆலயமா மாத்திட்டாங்க. சொன்னாரு இவரு ஒண்ணுங்க நிக்க வச்சாரு, யாரும் கேட்கல. அப்ப உள்ள போனாரு, குரு தலையில போட்டு லிங்கமா மாத்திட்டாரு. அப்ப இது குற்றாலீஸ்வரர். அப்ப அதுக்கு முன்னாடி பெருமாள் கோயிலா இருந்துச்சு, அது என்னது? அதுவும் பெருமாள் கோயில் தான், சௌந்தரராஜன் ஆலயம். இது சிவனும் விஷ்ணுக்கும், சிவனும் சக்தியும் ஒன்னானாங்களே. எந்த ஊர்ல? அர்த்தநாரீஸ்வரர். எந்த கோயில்? நடிக்காத, நீ எவ்வளவு பெரிய ஆளு, திருச்செங்கோடு. சரி, என்னையா சில பேரு கேள்விதான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது. அதுல பாருங்க, நான் சொன்னோன்னு நீங்க இழிச்சுக்கிறீங்களோ, இப்ப நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லணும். சரி, உருவான ஆலயம் திருச்செங்கோடு. என்ன காரணத்திற்காக சக்தி சிவன் ஒன்னானாங்க? இப்ப நான் சொல்ல மாட்டேன், நீயே சொல்லு. அது லவ் மேட்டர். ஏய், சோறு தானே திங்கிற, சோத்தோட வேற என்ன திங்கிற நீ எல்லாம்? சத்தியமா இந்த ஊர்ல சோறு போட்டாங்கன்னு சொல்ல சொல்லி இட்லி, அது வந்து தக்காளி சட்னி, சாம்பார், பொங்கல். சரி, இன்னைக்கு அப்புறம் மத்த நாள் என்ன வேற எதையும் திங்கிற? அப்ப சரியா இருக்குமா? சோறு திங்கிற ஊர்ல பேசியா? சரியா, காலை இதுக்காக உன்னை வடிச்சு சோறு கொட்ட சொல்றேன், பதில் சொல்லு. உடனே இது யாருக்கான நாடகம்? யாது யாருக்கான நாடகம்? இது கருங்குளத்து நம்ம சந்திரன். ஏய், உள்ள போறேன், யார அமைச்சரான கேட்டேன், யாருக்கான அந்த நாடகத்தை வைக்கிறோம்? தப்பு யாரு மேல அட்வான்ஸ் என்ன போட்டா? சந்திரனை கூப்பிட்டு கொண்டு அவன் வீட்டுல போய் அவரை கவனிச்சுக்கிறேன். இப்ப நீ சொல்லு, தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகன் என்ன கடவுள்? தமிழ் கடவுள். அவர் வச்ச நாடகத்துல போய் கொஞ்சோட வெட்கம் இல்லாம லவ் மேட்டர் ஆங்கிலம் பேசுற அறிவுள்ள உனக்கு சோதனை நீங்க மரியாதை கெட்டு பேரும் கட்டு கிட்ட சொல்லிதான் சொல்லி கொடுத்தாங்க. மற்ற நாள் பத்தி வேண்டியதானே, நீங்க பேசக்கூடாதியா? இது அது ஒளி வாங்கி வாங்குறது, அதனால வாங்குறதா ஒளி வாங்கி, அது வாங்குறதுனால ஒளி வாங்கி. இது ஒளி நாடா, அது ஒளி பெருக்கி. சரி, ஆமா, சரி, தனித்தனி பேர் இருக்கு, அதனால இதுக்கு பேர் ஒளி வாங்கி, ஒளி நாடா. அதே ஆங்கில பேச சொல்றேன் இல்லையா? தூக்கி போட்டு ஓடாத. எத்தனை திரும்ப திரும்ப ஆங்கில பேசுறா நீ? அதான் ரோசக்காரன். நீ அத அடிச்சு அடிச்சு உடைஞ்சிட்டீங்கன்னா ரசம் கீழே ஊத்தி போயிடும். இதெல்லாம் சோறு வாங்க சரியாது, சோத்து முட்டை. மரியாதை தமிழிலே கூற வேண்டாம், தெரிஞ்சா சொல்லு, இல்ல உள்ள ஓடி போயிட்டு உங்க தங்கச்சி வர சொல்லு. என்னைக்கு நீ இந்த வீணையை உடைக்க ஆரம்பிச்சியோ, இனிமேல் போட்டு நான் ஆங்கிலம் பேசாதே. நீங்களும் பேசக்கூடாது. பேச மாட்டேன், அது ஒரு காதல் விவகாரம். அப்படி பேசு, இதெல்லாம் அறிவாளிக்காது. பேசு. என்ன அடிக்க வருங்க? காதல் விவகாரம், யாருக்கும் யாருக்குமான காதல். உனக்காக சொல்லு, சொல்லுப்பா. தச்சன் மகள். தச்சனா? அப்புறம் தச்சுக்கிட்டா இருக்க தச்சனு பேர் என்ன? தக்கன். அப்படி சொல்லு. தக்கன் மகள் தாட்சாயணிக்கு சிவபெருமானுக்கு நடந்த காதல். சரி, இருவரும் காதலிலே உறவாடி கொண்டிருக்கின்றார்கள். நேரா போய் சொல்றேன், அப்பா நேரா போய் சொல்றா அப்படின்ட்டு. அப்பா யார்? தாட்சாயணி. தாட்சாயணி தக்கன்ட்ட. ஆமா, இந்த மாதிரி நான் சிவபெருமான வந்து இது காதல் என்ன கிடந்து முழிக்கிற, காதல் பண்ணிக்கிட்டு இருக்கப்பா, ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணி வைங்கப்பா கேட்கும்போது அந்த அளவுக்கு கோவம். ஏன் கோவம் வரும்? சிவபெருமான் தலை சிறந்த கடவுள், சிவபெருமான வறுமை நாக்கதையே தக்க நீங்க கோவம் வரணும். அந்தாலே எங்கேயா சுடுகாட்டி சாம்பலா அள்ளி பூசிக்கிட்டு கண்டாடமெல்லாம் தெரிஞ்சு அலைகிறாரு. ஆமா, இது முடிய புரியன் போட்டாட்டி ஒன்னே சேர்த்து பிள்ளையும் பெக்கல, ஒண்ணும் பெக்கல. சேரா நீ உனக்கு இந்த அத என்ன சொன்னா அதை நீ சொல்லு. நீயா பதுமணமா சொல்லிட்டு இருக்கா? காதலை அப்படி மறுத்துட்டார். ஏன்? நான் ஒரு பிரஜாபதின்ற பட்டம் வாங்கினவன், எனக்கு ஒரு பிச்சைக்காரி மருமையனா அப்படி மறுத்துட்டார். சொல்லும் பொழுது சொல்றா, விரும்பிட்டேன் ஒழுங்கா, இன்னும் 5 மணி நேரம் இருக்கு, விரும்பிட்டேன் ஒழுங்கா கட்டி டச் பண்ண தெரியுதா? அப்பயும் சொல்றேன், மழை கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே இந்த அம்மா என்ன திடுத்துன்னு ஓடி மாட்டேன் கூட்டிகிட்டு ஓடி கல்யாணம் 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நாள் இருந்து
தக்கனாக ஒழுங்கா சொல்லியா? அப்ப மறுத்துன டக்குன்னு இது பாமர தமிழ். ராஜா வந்தார் போனார் அப்படின்னு போனா இவங்க யதார்த்தமா பேசுற மக்களும் புரியாது. நான் மறுக்கல. அப்ப காதல் எது திரும்ப பண்ணிக்கிட்டாங்க. சரி, அவர் போய் இவர் தக்கனாகப்பட்டவன் இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஒரு மாபெரும் யாகத்தை வளர்க்கிறார். அந்த யாகத்துல எல்லாத்துக்குமே வரவேற்பு அங்கே கொடுக்கப்படுகிறது, அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சிவபெருமானுக்கு மட்டும் கொடுக்கல. ஏன்னா தன்னை எதுக்கு கல்யாணம் பண்ணாரு இல்லையா? இன்னைக்கு பாருங்களேன், அப்பத்தான் இந்த தாட்சாயணிக்கு பிறந்த வீட்டு ஞாபகம் வருகிறது. ஐயா சிவபெருமானே, நான் இப்போ ஒரு பெரிய யானை நடத்தினேன், அதுல போய் நானும் நடந்துக்கலாம்னு பாக்குறேன். அவன் நீ ஏற்கனவே அவன் பொண்ணுக்கு கொடுக்கல, அவன் கூட்டிகிட்டு வந்து முடியாததுக்கு எனக்கு அழைப்பு கொடுக்கல, ஒண்ணும் கொடுக்கல. அவங்க யாகத்துக்கு நீ போகணுமா போகக்கூடாது அப்படின்னு தடுத்துட்டாரு. இல்லையா நான் போயிட்டு தாயா வரணும்னு இவ்வளவு அடம் பிடிச்சா. போ, ஆனா வராது என்ன போன மரியாதை கிடைக்கல. புரிஞ்ச பேச்ச கேட்காம போனா மரியாதை கிடைக்கல. அவமானப்பட்டு வந்தால் அங்கே இருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டது. அந்த இடத்துக்கு நீங்க வர்றீங்க. அப்ப என்ன நடந்துச்சு? பாருங்க, இப்படி கதை சொல்லுங்க. இதுவா தமிழ்ல சொன்னா தானே கேட்கிற மக்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தமிழ்கள் உருவ காலத்துல அறிவு இல்லாம ஆங்கிலம் பேசாதீங்க, சரிங்களா? நல்ல விளக்கம். அதுபோல நான் இங்க போறேன். இப்ப சிவனில்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் தண்ணில் சரிபாதி வழங்கி அர்த்தநாரின்ற தெய்வத்தோடு இன்னும் திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல ஒரு ஆலயம் உண்டு. இப்படி பேசுங்க, அதானே சிறப்பா இருக்கும். சத்தம் கேட்டு யாரு இருக்கா உள்ள? வள்ளி. அப்ப உங்க சிஸ்டரை நான் சந்திக்க ஆசைப்படுறேன். அழைத்து வார்கள். நாராயண், நீ சோத்த தின்னியா இல்ல சாம்பார் ஊத்தி தின்னியா இல்ல கூட்டோட சேர்த்து தின்னியா? நீ எதை தின்னி அதைத்தான் நானும் தின்னேன். இப்ப எதுக்கு நீ என்ன கேட்கிற? நீ இப்ப என்ன வார்த்தை சொன்னீங்க? என் தங்கச்சிங்க சொன்னதுக்கு நீ தானே இருக்குன்னு. ஆமா, அழைத்து வர சொன்னேன். என்னப்பா நான் தங்கச்சிங்க தமிழ். நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? உள்ள சிஸ்டர் தானே அழைச்சு வந்தேன். சிஸ்டர்னா என்ன? என்ன ஆங்கில வார்த்தை தானே? ஆங்கிலம் அபச்சாரம், அபச்சாரம். என்னை போய் ஆங்கிலம் நிக்க வச்சு சுடு. நான் ஆங்கிலம் பேசுறேன்னா நீ பேசுறதுக்கு ஒன்னே திட்டு, நானும் எப்படியா பேசுவேன்? பின்ன சிஸ்டர்னா என்ன? அது ஆங்கிலமா? சிஸ்டர், தங்கச்சி சிஸ்டர். அதெல்லாம் ஆங்கிலம் இல்ல. ஓ சிஸ்டர் அழைத்து கொஞ்ச நேரத்துல நீ கேட்ட கேள்வியில இட்லி எல்லாம் கொட்ட தெரிஞ்சு என்னத புறா? எதுக்கு அவ கோபப்படுற? சிஸ்டர் நீ எதுக்கு சொன்ன? அது ஆங்கிலம் இல்லையே. உள்ள வகச்சியான இருக்கு. இது ஆங்கிலம் தானே. உள்ள இருக்கிறது யாரையா? நீ படிச்சியா இல்லையா? உள்ள இருக்கிறது யாருன்னா? என் தங்கச்சி வள்ளி. ஓ சிஸ்டர் தானே. அது ஆங்கிலம். யார் யார் சொன்ன ஆங்கிலம்னு? நான் தான் சொல்றேன். நீ சொன்னா நான் ஒத்துக்க முடியுமா? ஏன் ஒத்துக்க? வேற ஒரு ஆளை சொல்லு. அது ஆங்கிலம் தான். வந்துட்டா நாலு பேச சரி, இங்க வா. ரொம்ப கோபப்படுறீங்க. வா. இப்ப தமிழ் கிடக்கு. நீ போடாம தந்தியா முன்ன போட்டு வந்தியா? இல்ல இல்ல போனாதான் எனக்கு சரியா வருமோ? இல்ல. தமிழ் கடவுள் யாரு? அவருக்கு உள்ள கவசம் என்ன கவசம்? பெரிய கிருபானதார் யாரு அவரு? ஒழுங்கா சொல்லியா? கந்தர் சஷ்டி கவசம் படிச்சிருக்கீங்களா? சத்தியமா? சத்தியமா. எங்க இரு வரிகள் பாடுகள் பார்க்கலாம். உன் குரல்ல பாரு. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் கூதா. நல்லா மறுபடி பாரு. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டர் கூதா. சஷ்டியை நோக்க சரவண பவன். அடுத்து சிஸ்டர் கூதா. முருகன் தமிழ் கடவுள் தானே. முருகன் தமிழ் கடவுள். தமிழ் கடவுள் முருகனுக்கான கந்தர் சஷ்டி கவசத்துல சிஸ்டர்ன்ற வார்த்தை வருதுன்னா அது ஆங்கிலமா இருக்க முடியுமா? அப்ப சிஸ்டர் அது ஆங்கிலமா இல்ல தமிழா? உள்ளே போ. ஆக உள்ளே போ. ஏய் ஐயா, கந்தர் சஷ்டி கவசத்துல சிஸ்டர் அத படிச்சது பார்த்தா சிஸ்டர்ங்கிற வார்த்தை ஆங்கிலத்திலேயே வருது, இதுலயும் வருது. அப்படி ஒண்ணு இருக்கா? சாமி இனிமேல் பட்டு தண்ணி போடாம படிடா. அதுவும் கொஞ்சமா போடக்கூடாது.